போன வருஷம் நம்ம பார்த்த 2024க்கான சிம்சன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல முக்கியமான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் 2024ல நடந்திருக்கு. 2024 ட்ரம்ப் அப்படின்றத காட்டும் போது இப்போ அமெரிக்கால 2024ல எலெக்ஷன் நடக்க இருக்குது. Donald Trump was elected by expanding his support over a number of key groups. இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம பாபா வாங்கே அப்படின்ற இந்த பேரை கண்டிப்பா நம்ம ஒரு தடவையா கேள்விப்பட்டிருப்போம். இந்த பாபா வாங்கே அப்படின்றவங்க 1911 ஜனவரி 31ல பல்கேரியன்ல பிறந்து அவங்களோட சின்ன வயசுலயே பார்வையை இழந்துடுறாங்க. அவங்க பார்வையை இழந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொரு விஷயமா கணிச்சு வச்சிருக்காங்க. அது வரலாற்றுல கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே வருது. இப்படி ஒவ்வொரு விஷயமா நடக்க யாரா இந்த பாபா வாங்கே அப்படின்னு சொல்லி உலகமே திரும்பி பாக்குது. அப்படி இந்த உலகத்துல நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஞாபகத்துக்கு வர்றது நாஸ்ட்ராடமஸ். அதுக்கு அடுத்ததா உள்ளவங்க தான் பாபா வாங்கே. 1911ல இவங்க 1996ல இறக்குறாங்க. இவங்களோட 84வது வயசுல. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட இறப்ப நான் இந்த நாள்ல தான் இறப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களே கணிச்சு வச்சிருந்திருக்காங்க. இன்னும் குறிப்பா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம தமிழ்ல தீர்க்கதரிசி அப்படின்னு ஒரு வரியில சொல்லுவோம். அது இவங்க தான். Только он может все ясно сказать. Он поведет хоровод. Он уже везде побывал, и в Америке. நம்ம உலகம் அழியறதுக்கோட ஆரம்பம் 2025ல இருந்து தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க பாபா வாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நிலநடுக்கம், சுனாமி இப்படின்னு பல இயற்கை சீற்றங்கள் இது போதாதுன்னு பசி, பஞ்சம், பட்னி அப்படின்னு சொல்லி எல்லாமே வரப்போகுது. அதுக்கான ஆரம்பம் எல்லாமே 2025ல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமனிட்டி அப்படின்றது 2025ல இருந்து சுத்தமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹியூமனிட்டி இருக்காதுன்ற வார்த்தைக்கான பல அர்த்தங்களை, பல எடுத்துக்காட்டுகளை நம்ம வரிசையா சோசியல் மீடியால கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு பெரிய ஆரம்பம் 25ல இருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா எர்த் வுட் என்கவுண்டர் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் பிகின்ஸ் பை 2025 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேற்றுக்கிரக வாசிகளோட தொடர்பு கொள்றது, அதாவது இங்க இருந்து கம்யூனிகேஷன் பண்றது 2025ல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த உலகத்துல ஏலியன் இருக்கா இல்லையான்றது பல கான்ஸ்பிரசி தியரி ஓடிட்டு இருக்கல. ஏலியன் இருக்குன்றதுக்காக ப்ரூஃப்ன்றது வந்து பல இருக்கு இன்டர்நெட்ல. அதுல பாதி ஃபேக்கா இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எல்லாருமே யோசிக்க வைக்கக்கூடிய ஒன்னா தான் இருந்துட்டு இருக்கு இன்ன வரைக்கும். அப்படி ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கு. இந்த உலகத்துல ஏலியன்ஸ் இருக்கு, அதுக்கான கம்யூனிகேஷன் 2025ல இருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா வாங்க. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு தெரிஞ்ச நமக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பல யூனிவர்ஸ் இருக்கு இதே போல அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்ததான் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்ற டவுட்ல இருக்கும். பட் இப்போ பாபா வாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வேற்றுக்கிரக வாசிகள் இருக்காங்க, அவங்களோட 2025ல வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்யூனிகேஷன் டைரக்டா நம்ம நேருக்கு நேர் பேசுற மாதிரி இருக்குமா, இல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சிக்னல்ஸ் மூலியமா தான் இருக்குமா அப்படின்றது தெரியாது. பட் அப்படி ஏதோ ஒரு மூலியமா நேர்லையோ இல்லை சிக்னல்ஸ் மூலியமாவோ ஏதோ ஒரு தகவல் பரிமாற்றம் நடந்து அது இந்த உலகத்தை எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றது நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. ஸோ மேபி இது ஒரு நல்லதாகவும் இருக்கலாம், இது ஒரு கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து இன்ன வரையுமே ஒரு மர்மமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட இங்கேருந்து ஏலியன்ஸ் கூட வேற்றுக்கிரகவாசிகளோட கம்யூனிகேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. மூணாவதா மேஜர் வார் இன் யூரோப் இன் 2025 அப்படின்னு சொல்கிறாங்க. 2025ல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வாரில் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னா அதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப 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 அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த 2024லேயே இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சொல்லி ஆகணும் இன்டைரக்டா. பட் இது இன்னும் டைரக்டா 2025ல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில உள்ள போர்ல உக்ரைனுக்கு மறைமுகமா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் 2025ல அது அஃபிஷியலா மாற சான்ஸ் இருக்கு, சான்ஸ்ல இருக்கு, அஃபிஷியலா மாறும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க பாபா வாங்க. இதுல அவங்க இன்னொன்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. பட் 2025 ஆனது கிடையாது, 2043க்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா 2043ல யூரோப்பியன் கண்ட்ரிஸை முஸ்லிம்ஸ் ஆளுவாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. நாலாவதா பாபா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செவியர் என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்ஸ் காஸ்டு பை கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. பருவநிலை மாற்றத்தின் காரணமாக கடல் நீர் மட்டம் உயர்றது, நில வறட்சி, காட்டுத்தீ, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல பேரிடர்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயும் ரிலேட்டடா லேசா சொல்லியிருந்தாலும் ஒரு நாலாவது பாயிண்ட்ல ரொம்ப கன்ஃபார்மா சொல்றாங்க இந்த பருவநிலை மாற்றத்தினால பயங்கரமான பாதிப்புகளுக்கு உள்ளாகும் இந்த உலகம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். கடல் நீர் மட்டும் உயர்ந்துகிட்டே வருது. 2030ல சென்னைக்குள்ளலாம் பயங்கரமா தண்ணி ஏறி வரும் அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மட்டும் கிடையாது, கடலோர பகுதி எல்லா சைடுமே, எல்லா நாடுலையுமே கடல் மட்டம் உயரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் பருவநிலை மாற்றம், பூமி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். பட் 2025ல இருந்து ரொம்பவே சிவியரா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அஞ்சாவதா ஒரு முக்கியமான பாயிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னடா இதுவரை அழிவை பத்தியே பேசிட்டு இருக்கோம், டெவலப்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டா இதுவரை நம்ம பயன்படுத்திட்டு இருக்க எல்லா எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து வேறுபட்ட ஒரு புதுசான கிளீனான ஒரு எனர்ஜியை கண்டுபிடிப்பாங்க மனுஷங்க. அது மூலியமா உலகம் வந்து பயங்கரமா எவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இப்போதைக்கு கிரீன் எனர்ஜி மட்டும்தான் ரொம்பவே கிளீனான எனர்ஜி சோர்ஸ் நம்ம கிட்ட
கிட்ட இருக்குது. இதை தாண்டியும் ஒரு க்ளீன் எனர்ஜி சோர்ஸை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமா இந்த உலகம் வளர்ச்சி அடையும் இன்னும் அதிகமாகவே அப்படின்னு சொல்றாங்க. 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். 6வதா ஒரு போனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. அதுதான் ஹியூமன் குளோனிங். ஹியூமன் குளோனிங் அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் முறையா அப்படின்னு கேட்டா இல்ல, 2002லயே ஹியூமன் குளோனிங் அப்படின்றது நடந்திருக்கு. அதை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. பட் 2025ல அது இன்னும் அட்வான்ஸ்டா நடக்கும் ஹியூமன் குளோனிங் அப்படின்னு சொல்றாங்க. பாபா வாங்க இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுல சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னாலும் பல முக்கியமான விஷயங்கள் எக்ஸாக்டா அப்படியே நடந்திருக்குன்னே சொல்லி ஆகணும். அதுல முக்கியமான ஒன்று தான் 9/11 அட்டாக். அதுவும் 9/11 அட்டாக்லாம் பயங்கர அக்யூரேட்டா கணிச்சு சொல்லியிருந்தாங்க. 9/11 அட்டாக்கா இருக்கட்டும், World War II நடக்கிறதா இருக்கட்டும், சோவியத் யூனியன் ரஷ்யா கொலாப்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், செர்னோபில் டிசாஸ்டர் ஆகிறதா இருக்கட்டும், 2004 வந்த சுனாமியா இருக்கட்டும், இப்படி பல முக்கியமான ப்ரெடிக்ஷன்ஸை கணிச்சிருக்காங்க இந்த பாபா வாங்கி அப்படின்றவங்க. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. இந்த ப்ரெடிக்ஷன்ஸை பத்தினா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே போல அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் SBM.